வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை, சுபக்கிருது வருடம் மாசி மாதம். மாசி மாதத்தில் இது 7ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் மிருகசிரிஷம் மதியம் 1:48 வரை, அதன் பின் திருவாதிரை. திதி வளர்பிறை, தசமி மதியம் 12:22 வரை, அதன் பின் ஏகாதசி. யோகம் சித்த யோகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் சும முகூர்த்த நன்னாள். நாளைய விசேஷங்கள், நாளைய தினம் ஏகாதசி விரதம். நாளைக்கு பீஷ்ம ஏகாதசின்னு அப்படின்னு சொல்லுவாங்க இதை. அதனால் நாளைய தினம் ஏகாதசி விரதம், பீஷ்ம ஏகாதசி. இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரம், நண்பகல் 12 முதல் 2 வரை, பிற்பகல் 3 முதல் 4 வரை, மாலை 6 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் ராகு. வாரத்தில் 7 நாட்களும் நம்ம ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு பிரசன்னம் மூலம் ஆருடம் சொல்கிறோம். பிரசன்னம் மூலம் ஆருடம் என்றால் ஜோசியம் சொல்கிறது தான். அது ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம். தொலைந்த பொருட்களை கிடைக்கும், எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்ல முடியும். நிறையா விஷயங்களை சொல்ல முடியும். குலதெய்வத்தை சொல்ல முடியும். இது மாதிரி பிரசன்னம் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. திருமண பொருத்தம் பார்த்து கொடுத்துட்ருக்கோம். எல்லாமே வாரத்தில் 7 நாட்களும் உண்டு. அதில் ஆன்லைன் சர்வீஸு அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த வெளிநாட்டில் இருப்பவங்களுக்கு அது ரொம்ப உதவும். அதுவும் யூஎஸ் மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் இரவு நேரங்களில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அதனால் இங்கே இந்தியாவில் சென்னையில் இருக்கிறவங்கெல்லாம் ராத்திரி பார்ப்பீங்களான்னு கேட்டுறாதீங்க. அது நம்மளுடைய நேரத்தையும் நம்மளுடைய உடல்நிலையும் அனுசரித்து இரவு நேரத்தில் நம்ம பார்க்குறோம். தேவைப்படுபவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இனி இன்றைய ராசி பலனுக்கு செல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு சில நல்ல செய்திகள் சேரும். உங்களுடைய சகோதர உறவுகள் மேம்படும். சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் செய்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள். நல்ல செய்திகள் சேரும். காதிற்கு இனிமையான செய்தி, எதிர்பார்த்த செய்தி உண்டு. ரிஷபராசிக்காரர்களுக்கு தன லாபங்கள் ஏற்படக்கூடிய நாள். தன லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். தொடர்ந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். அதனால் வெளிநாட்டு வர்த்தகம், வெளிநாட்டில் மூலம் ஒரு கம்யூனிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்களில் ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஆதாயம் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. குடும்பத்தில் நல்ல அமைதியான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நல்ல நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ராசியை கிடக்கக்கூடிய ஒரு கிரகநிலை கொண்ட நாள். சந்திர பகவான் 2க்குடைய கிரகம். அவர் இப்போ ராசியை கிடக்கிறார். அதனால் பண வருமானம் நிறையா வரும். பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் தீரும். வருமானங்கள் ரெட்டிப்பாகும். இருந்தாலும் நமக்கு செவ்வாய் அங்கே உச்சமாக இருக்குது 8ஆம் இடத்துல அப்படிங்கிறத கவனத்தில் கொள்ளணும். செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கார். அது ஒரு சிறப்பான அம்சம் இல்லை உங்கள் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும். அதனால் உடல் நலத்திலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் உபாதைகள் நீங்கும். கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சமாக இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். முதல் தரமான யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் இப்போ உச்சமாக இருக்கார். அதனால் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் குடும்பத்தில் நடக்கும். நிறையா இந்த
வீடு லேண்டு வாங்கக்கூடிய பேச்சுவார்த்தை தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும். ரியல் எஸ்டேட் நண்பர்கள் இப்போ உங்கள்கிட்ட சில ப்ராஜெக்டை காமிச்சு வாங்குறீங்களான்னு கேட்பாங்க. அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையும் ஏற்படும், பண வருமானமும் கிடைக்கும், கடன் உதவி கிடைக்கும். இது ஒரு நல்ல நாள். அதாவது எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கடன் வாங்கலாம். வேறு தொழில் பண்ணுறீங்க அந்த மாதிரியான விஷயங்களில் கடன் வாங்கினா சரியாக இருக்காது. ஏன்னா 8ஆம் இடத்தில் சனி பகவான் சில விஷயத்தை கெடுத்தும் விடுவார். குறுகிய காலம்தான் செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சமாக இருக்கார். அந்த நேரத்தை பயன்படுத்தி சில நல்ல விஷயங்கள் செய்வது நலம். சிம்மராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். சந்திரன் பலமாக 11ஆம் இடத்தில் இருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். சந்திரன் பலம் பெறுவது ஒரு யோகம். சந்திரன் பலமாக இருப்பது உங்களுக்கு ஒரு யோகம். இப்போது லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் தேவையில்லைன்னு தூக்கி போட்ட விஷயம் கூட உங்களுக்கு இப்போ லாபகமாக மாறும். கைவிட்ட ப்ராஜெக்ட் கூட இப்போ நீங்கள் எடுத்து செஞ்சீங்கன்னா சக்ஸஸ் பண்ணலாம். தொடர்ந்து குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பதால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் சிறந்த முறையில் படித்து மேலே வரலாம். அருமையான நாள் இது. கன்னி ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சந்திர பகவான், அவர் தான் லாபாதிபதி. அப்போ லாபாதிபதி கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். இது ஒரு யோகம். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2 கூடைய கிரகம். அவர் 5ஆம் இடத்தில் சனி பகவானின் வீட்டில் அமர்ந்திருக்கார். இதெல்லாம் ஒரு யோகங்கள் தான். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் தன வருமானம் ஏற்படும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் அதில் வந்து ஒரு திருப்தி ஏற்படும். நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னா அதில் ஒரு திருப்தி நமக்கே ஏற்படணும். நம்ம ஒரு கம்ஃபர்ட்டாக செஞ்சுருக்கோம், இது சரியாக செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒரு ஃபீல் ஏற்படணும். அந்த ஃபீல் இன்றைக்கி கிடைக்கும் உங்களுக்கு. நம்ம செய்த காரியத்திற்கு அடுத்தவர்கள் மூலம் ஒரு பாராட்டும் கிடைக்கும். நமக்கு சில பாராட்டுகள் கிடைப்பதே நம்ம வெற்றி அடைந்தோம் என்பதற்கான ஒரு ஊன்றுகோலாக இருக்கும், ஊன்று துணையாக இருக்கும் அது. அதனால் இன்றைக்கி நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து செய்தாலும் அதில் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம ஒரு முழுமையான விஷயத்தை செய்து முடிச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். துலா ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன், அவர் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார். சுக்கிரனுக்கு 4ஆம் இடம் என்பது திக்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப பலமாக உட்காந்துருக்கார், மிக பலமாக உட்காந்துருக்கார், திக்பலமாக இருக்கிறார். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருந்து கடகராசியை பார்க்குறார். அதனால் அந்த கடகராசி அப்படிங்கிற அந்த இடம், கடகம் அப்படிங்கிற அந்த இடம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம். அந்த இடத்திற்கு உட்கார்ந்து பார்க்குறதுனால உங்களுக்கு தொழில் இப்போ நல்லா நடக்கும். உத்தியோகத்தில் நல்ல உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குடும்பத்தில் இந்த பாத்திரம் பண்டம் நகை நட்டு அப்படின்வாங்க, இந்த மாதிரியான பொருட்கள்லாம் வந்து சேரும். அது மாதிரியான ஒரு யோகமான நாள், நல்ல நாள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். பணம் கொடுக்கல் வாங்கல் அறவே கூடாது. ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய தினம். கவனம் தேவை. தனுசு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் குரு, 4ஆம் இடத்தில் ராகு. இந்த மாதிரி ஒரு நல்ல கிரக அமைப்பு கொண்ட நாளாக இருக்குது. அதனால் இன்றைக்கி புதிய நண்பர்கள், பழைய நண்பர்கள், புதிய நண்பர்கள் அப்படின்னா நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதன் உங்களுக்கு நண்பராக மாறுவார். பழைய நண்பர்களின் ஒரு சில கான்டாக்ட்ஸும் கிடைக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகமாகும். இன்றைக்கி வந்து உங்களுடைய சேவை மற்றவர்களுக்கு தேவை அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு யோகமான நாள். மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள். வழக்கு வியாஜியங்களில் வெற்றி கிடைக்கும். மறைமுகமாக தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தவங்களாம் இப்போ விலகி சென்று விடுவார்கள். சில பக்கத்து வீட்டுக்காரரோட பிரச்சனை கூட சில பேருக்கு இருக்கும். ஒரு ஃப்ளாட்டில் வந்து நம்ம பக்கத்து டோர், இந்த டோரை திறந்தால் அந்த டோர் இடிக்கும், அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க நமக்கு எப்பயுமே தொந்தரவு கொடுப்பாங்க. நம்மளாலையும் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த மாதிரி இருக்கிறவர் சில நேரத்தில் அந்த மாதிரி நமக்கு தொந்தரவு கொடுக்குறவங்க ஏதோ ஒரு காரணத்தால் ஃப்ளாட்டை விற்றுட்டு போயிடுவாங்க. வேறு ஒரு நல்ல நண்பர்கள் வருவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு தொந்தரவு கொடுத்தவங்க அவங்க விலகி போயிடுவாங்க, இடத்த விட்டு காலி பண்ணி போயிடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி கிரக அமைப்பு. உங்கள் கை ஓங்கி இருக்குது. நீங்களே வெற்றியாளர், நீங்களே சிறந்தவர் என்று
மற்றவர்களுக்கும் புரியும், தெரியும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இது யோகம் நிறைந்த ஒரு நாள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன், 5க்குடையவர் ராசியில். இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 5ஆம் இடத்தில் சந்திரன், 5க்குடையவர் உங்கள் ராசியில். சந்திரன் என்பவர் உங்களுக்கு கடன், ருணம், ரோகத்துக்கு உரிய கிரகமாக வருவார். 6க்குடையவர் அவர் 5ஆம் இடத்தில் இருக்கார். அப்படின்றனாலும் 5க்குடையவர் வலுவாக இருப்பதால் உங்களுக்கு இப்போ பதவி, சம்பள உயர்வு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இது ஒரு நல்ல நேரம், ஒரு சிறப்பான நேரம். நீங்கள் எந்த விஷயத்தை எடுத்து செய்தாலும் முதல்ல நல்ல சக்ஸஸாக இன்றைக்கி வெளியே வரலாம், மேலோங்கி வரலாம். கல்வி பயிலும் மாணவர்களுக்கெல்லாம் இப்போ படிப்பில் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படும். எனக்கு இது படிக்க பிடிக்கல, அது படிக்க பிடிக்கல அப்படிம்பாங்க. நிறைய பெரும்பாலும் கிரவுண்ட்லேயே இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ்லேயே இருப்பாங்க. எக்ஸாமெல்லாம் நெருங்கி வருதுன்னு பெற்றோர்களுக்கு தான் ரொம்ப கவலையாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்க எடுத்து படித்தாங்கன்னா, என்ன நீயா மார்க் வாங்கின அப்படிங்கிற அளவுக்கு கேட்குற அளவுக்கு மார்க் வாங்குவாங்க. அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பவர் ஏற்படும். நல்ல நாள். மீன ராசிக்காரர்களுக்கு 5க்குடைய கிரகம் 4ஆம் இடத்தில் ஒரு திரிகோணாதிபதி கேந்திரத்தில் வந்தால் அது ராசிக்காரர்களுக்கு நன்மை செய்யும். எந்த ராசிக்காரர்களுக்கு? மீன ராசிக்காரர்கள். எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் இந்த மாதிரி திரிகோணாதிபதி கேந்திரம் வந்தாலோ இல்லை கேந்திராதிபதி திரிகோணம் போனாலோ அது யோகம்தான். அப்போது இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே சுமூகமாகவும் கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். நம்ம இன்றைக்கி பொழுது போனதே தெரியாது. அந்தளவுக்கு உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் ஏற்படும். பழைய நண்பர்கள், புதிய நண்பர்கள், உறவினர்களோடு மகிழ்ந்து உறவாடக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மாதிரி ஒரு கம்ஃபர்ட்டான நாளாக இருக்கும், சுகபோகமான நாளாக இருக்கும், சந்தோஷமான நாளாக இருக்கும். என்டர்டைன்மெண்ட் ஓரியன்ட் டேவாக கூட இருக்கும் சில பேருக்கு. உங்களுடைய தெய்வ அருள் உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் இது. தெய்வ அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய நேர்த்திக்கடன் வேண்டுதல்கள்லாம் செலுத்தக்கூடிய வாய்ப்பும் சிலருக்கு ஏற்படும். சந்தோஷமான, மகிழ்ச்சியான நல்ல நாள்.